கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தினை வரும் ஜூன் 20ஆம் தேதி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைக்கிறார். கலைஞரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக திமுக தரப்பிலிருந்து பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் கோட்டத்தினை ஜூன் 20ஆம் தேதி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைப்பார் என்று தற்போதைய செய்தி கிடைத்திருக்கிறது. இதற்கான பணிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 20ஆம் தேதி அதற்கான திறப்பு விழா நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். செல்வகுமார், இப்போ இந்த நிகழ்ச்சியில பீகார் முதலமைச்சர் கலந்து கொண்டு திறந்து வைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கே, விவரங்கள். திமுகவின் உயர்நிலை செயற்குழு கூட்டம் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. திரு மு க ஸ்டாலின், துரைமுருகன், டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்ட பலரும் 20க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கிற போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழா ஜூன் 3ஆம் தேதி தொடங்குகிறது. எனவே இது ஆண்டு முழுவதும் இதை ஒரு விழாவாக கொண்டாடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடக்கூடிய விஷயமாக ஒரு 90 ஆண்டு கால ஆயுள் காலத்தில் ஒரு 80 ஆண்டு காலம் ஒரு பொது வாழ்க்கையினுடைய சொந்தக்காரராகவும் திராவிட இயக்க வரலாற்றில் 3/4 நூற்றாண்டு கால பங்களிப்பாளராகவும் இருந்திருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழாவை ஒரு தமிழகம் முழுக்க ஓராண்டு முழுக்க நிகழ்ச்சி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனைத்து இடங்களிலும் அரசினுடைய வழிகாட்டுதலின்படி அவரது திருவுருவச் சிலையை அமைப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருடைய கலைஞர் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டங்கள் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறது. திருவாரூரில் கலைஞர் கோட்டம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஜூன் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைத்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறார் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள், கவியரங்கம், பட்டிமன்றம், பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு 2024 ஜூன் 3 வரையிலும் ஓராண்டு காலத்திற்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. காயத்ரி. செல்வகுமார், விவரங்களை வழங்கியமைக்காக